வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 25 நடந்த பரீட்சையா எக்ஸாமினேஷன். இது சென்னை சபாவோடது. ஓகேவா? இதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோமன் பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்து ஏதேனும் 10 படங்களுக்கு பேர் எழுதவும். இதில் எனி 10. ஓகே, ஒரு 2 வந்து உங்களுக்கு சாய்ஸ், ஏதாவது உங்களுக்கு தெரியாத 2 ஒமிட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 5னுக்கு பொருள் தரவு. சரியா? 5, எனி 5. உங்கள் 8 இருக்குது, ஏதாவது 5 மட்டும் நீங்கள் எது நல்லா தெரியுதோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். எனி 5 அட்டன் பண்ணால் போதும். அடுத்தது 3, ஏதேனும் 5னுக்கு எதிர்ச்சொல் தருக. 5. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லம்பா, சரல், கரம், ஆனா, தூர், அப்னா, சாஃப், உட்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எனி 5. இது நெக்ஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ஜனவரி 26க்கு. நெக்ஸ்ட்டு படத்தை பார்த்து ஏதேனும் 5னுக்கு பதில் எழுதவும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குத்தா கேசா ஜான்வர்க, கோடா கேசா தோட்டாக. நெக்ஸ்ட்டு முருகி கியா தேதிக, ஆத்மி கியா காத்தா है, रेलगाड़ी कहाँ आती है, सूरज कब निकलता है, लड़की कहाँ है, लड़का किसको किताब देता है. இது மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எனி 5 எழுதுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பில்லி லடுக்கே கோ தேக்தே இருக்குல்ல, அது கொடுத்துருக்காங்க. லடுக்கா பில்லி கோ தேக்தா ஹை. இந்த 2 லைனை எழுதுறது அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது காவ் பிக்சர் கொடுத்துருக்காங்க, காவ் லெசன்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th ரோமன். இதெல்லாம் சாய்ஸ் கிடையாது, அப்படியே எழுதணும். 6th பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பரோட நேமை ஹிந்தியில் எழுதணும். வேர்ட்ஸ், ரைட் இன் வேர்ட்ஸ் இன் ஹிந்தியில் அட்டன் பண்ணணும். அடுத்தது ஏதேனும் 5னுக்கு பொருள் எழுதி வாக்கியத்தில் எழுதுக. டோட்டல் பார்த்திங்கன்னா மோர், தூத், ஜமீன், ஸ்கூல், தேனா, சோட்டா, பேட், லோட்டா இதெல்லாம் 8 இருக்குது. இதில் எனி 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 8th ரோமன். ஏதேனும் 5னுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்பவும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 இருக்குது. 8லேருந்து எனி 5. இதுக்கு ஃபில்லப்பு. நீங்கள் ஆன்சரை எழுதணும். எது உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் நேராக ஆன்சரை அதில் டேஷில் எழுதணும். இப்போ கவ்வா காலாக அப்படின்னு இங்கே எழுதிடணும். 9th ரோமன் பார்த்தீங்கன்னா, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து கோடித்தடங்கள் நிரப்புக. இதில் சாய்ஸ் இருக்குது. அந்த சாய்ஸை டிக்கும் போட்டுட்டு ஆன்சரை எடுத்து எழுதவும் எழுதணும். இப்போ ஹாத்தி டேஷ் ஜான்வர் ஹேன் இருக்குது. அப்போ இதில் சோட்டாவா படாவான்னு கொடுத்துருக்காங்க. படா டிக் போட்டுட்டு படாவை எடுத்து இங்கே நீங்கள் அந்த ஆன்சரை எடுத்து எழுதணும். இது சாய்ஸ் கிடையாது. ஓகே, இதில் உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஃபில்லப்பில் சூஸில் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. 5 எழுதணும். இங்கே 5 அட்டன் பண்ணால் போதும். 8 கொடுத்துருக்காங்க. 9th ரோமனுக்கு சாய்ஸ் கிடையாது. 10th ரோமனுக்கும் சாய்ஸ் கிடையாது. இப்போ இதில் பகிஜே மே அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் கை பேடுஹைம் அப்படின்னா நிறைய மரங்கள் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக. இதை ஆன்சர் இதில் 1ன்னு போட்டு இந்த ஆன்சர் எடுத்து நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னது? கை பேடுஹைம். அதை எடுத்து இங்கே ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டில். செகண்ட் ஒன் சாயாதார் பேடு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஹவாதார் ஹே, அதையும் இங்கே எடுத்து எழுதணும். பச்சே கேல்னே ஆத்தே ஹைம். தேர்டு ஒன்று எடுத்து தேர்டு ஒன்றுக்கு நேராக ஆன்சர் எழுதணும். இங்கே தேர்டுன்னு போட்டுட்டு அதை ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணணும் ஆப்போசிட்டில். ஏவேனும் 2 கேள்விகளுக்கு பதில் எழுதணும். இதில் சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. எனி 5. இதில் ஒவ்வொன்றும் இப்போ 5 ஃபலோம் கே நாம் லிக்கின்னு கொடுத்துருக்காங்கன்னா 5 மட்டும் நீங்கள் ரைட் பண்ண போதும். எந்த 5 ஃப்ரூட்டோட நேம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ ஹிந்தியில் அதை எழுதணும். 12th ரோமன் பார்த்தீங்கன்னா பிந்து, சந்திரபிந்து வைக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆன்சர் நீங்கள் இங்கே இருக்குது. அதில் நீங்கள் எந்த இடத்துல பிந்து வைக்கணும், சந்திரபிந்து இதில் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதணும். இது சேர்த்து எழுதுறது 13. இதில் எல்லாமே சாய்ஸ் கிடையாது, எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட் நா இருக்குது, லிக் நா. இப்போ பட் நா எடுத்து எழுதணும். பட் எழுதி நான் கூட சேர்த்து போட்டு எழுதணும். லிக்கு போட்டு நான் போட்டு சேர்த்துடணும். கானா அடுத்தது லானா. தென் 14th ரோமன் பார்த்தீங்கன்னா, ஏதேனும் 7 கேள்விகளுக்கு ஒவ்வொரு வரியில் பதில் எழுதவும். இப்போ இதில் உங்களுக்கு டோட்டல் 10 இருக்குது. இது எனி 7 அட்டன் பண்ணணும். ஓகேவா? கவ்வா கேசாக, ராதா கோ கவ்வா பசந்த் யா तोता, बगीचे में कौन कौन आती है, मुंह के अंदर क्या क्या है, सभी अंगों को कहाँ से शक्ति मिलते हैं, भारत की राजधानी क्या है, कौन मंत्री से मंत्रिमंडल का प्रधानमंत्री है,
देन पिताजी और शेखर चिड़ियाघर में क्या क्या देखेंगे, गाँव के बाल बच्चे कहाँ पढ़ते हैं, कुछ तरकारियां के नाम लिखिए. தென் 15th இதில் வந்து நீங்கள் இனி 7 அட்டன் பண்ணால் போதும். இங்கே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். நீங்கள் எதை ரிமூவ் பண்ணணுமோ கொஸ்டின் வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஆன்சரை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு. இப்போ டிரான்ஸ்லேட் இன் தமிழ் ஆர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஏதாவது எது நீங்கள் வந்து தெரியுமோ மீனிங்ஸ் இங்கே எது எழுதியிருக்கீங்களோ, இப்போ இங்கே ஒரு மீனிங் இருக்குல்ல, இந்த இது ஐந்தனுக்கு பொருள் எழுதுக, இது எதில் எழுதிக்கிங்களோ அதில் அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அங்கே இங்கிலீஷில் எழுதிங்கன்னா இங்கேயும் இங்கிலீஷில் எழுதுங்க. மேம் லடுக்கி ஹூம், ஆப் டாக்டர் ஹைம், ஹம் லடுக்கியா ஹைம், எக் லடுக்கா படுத்தாக, காய் காஸ் சர் ரகிக, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஆன்சரை இங்கே நீங்கள் எழுதணும். மேம் லடுக்கி ஹூம்னா ஐ எம் அ கேர்ள் அப்படிங்கிறத இங்கே எழுதணும். இதில் வந்து சாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் சஃபாய்க்கா அங்கு. இது வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொஷின்லேயே தான் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதனால் உங்களுக்கு 5 மார்க் வந்து நீட்னஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு 5 மார்க்கு. அதனால் நல்லா எழுதுங்க. ஓகே, இது வந்து ஜூலை 25 கொஷின் பேப்பர், சென்னை சபாவோடது. தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.